குமார் சங்கக்காரா எந்த அளவுக்கு ரணக்கொடூரமான பேட்ஸ்மேனோ, அதே அளவுக்கு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேனு ஸ்ரீலங்காலயே விளையாண்ட மஹேலா ஜெயவர்தன. டெஸ்ட்ல கிட்டத்தட்ட 150 மேட்ச் விளையாண்டுருக்காப்ல. 12,000 ரன்னுக்கு மேல. ஒன் டேலயும் 10,000 ரன்னுக்கு மேல. ஒன் டேலயும் 10,000க்கு மேல, டெஸ்ட்லயும் 10,000க்கு மேல. இதெல்லாம் வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ்னால மட்டும் தான் அடிக்க முடியும். அதுல ஒருத்தர் மஹேலா ஜெயவர்தனே. டெஸ்ட்ல மட்டும் சுமார் 34 செஞ்சுரிக்கு மேல. இதுல ஒரு மேட்ச்ல 370க்கும் மேல அடிச்சு போட்டாப்ல. நாயடி, பேயடி பொலபொலன்னு பொளந்துட்டாப்ல. ஒரு 100 போட்டு வீட்டுக்கு போற ஆள்லாம் கிடையாது. கட்டைய போட்டு 200கள அடிக்கிற ஆளு. 7 தடவ டபுள் செஞ்சுரி. உலக டெஸ்ட் வரலாற்றிலேயே அதிகமான பார்ட்னர்ஷிப்ப போட்டது மஹேலா ஜெயவர்தனவும், குமார் சங்கக்காராவும் தான். 2 பேரும் சேர்ந்து 620 ரன்னுக்கு மேல அடிச்சு போட்டாங்க. ஒன் டே பக்கம் வந்தோம்னா 450 மேட்ச் பக்கம் விளையாண்டுருக்காப்ல. 2 வேர்ல்டு கப் செஸ்ட்ல மிஸ் ஆயி போச்சு. அதுவும் 2011 வேர்ல்டு கப் ஃபைனல்ல நம்ம ஆளு செஞ்சுரி எல்லாம் போட்டாப்ல. என்ன பிரச்சனைன்னா, அங்க தான் டோனியும், இந்தியாவும் கப்பைஸ் அடிச்சுட்டாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் T20ல தலைவன் 2014ல வேர்ல்டு கப்ப ஜெயிக்கிறாப்ல. கேட்ச் புடிக்கிறதுல நம்ம ஆள் பலே கில்லாடி. விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் போடாமயே 200 கேட்ச்க்கு மேல புடிச்சிருக்காப்ல. குமார் சங்கக்காராவ பாராட்டுறோம், பெருமையா பேசுறோம், நியாயமான விஷயம். ஆனா மஹேலா ஜெயவர்தனேவ அப்பப்ப நம்ம மறந்துடுறோம். ஆனா உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டியது நம்மளோட கடமை. டெக்னிக்கலி நம்ம ஆள் ஒரு பீஸ்ட். காட்டு சுத்தலாம் சுத்த மாட்டாப்ல. எதை எப்படி பண்ணணும்னு தலைவனுக்கு லட்டு மாரி தெரியும். அடிச்சு ஆடுற நிலைமையில தலைவன் அடிச்சு பட்டைய கிளப்புவான். கட்டைய போட்டு நிக்கணுமா? கட்டைய போட்டு நாட்கணக்குலயும் நிப்பாப்ல. ஸ்ரீலங்காவோட கேப்டனா வெளியூர்களுக்கு போய் பல சீரிஸ ஜெயிச்சிருக்காப்ல. ரணதுங்கா டிசில்வா, சங்கக்காரா ஜெயசூர்யா அந்த வழியில அடுத்து நிக்கிறாப்ல மஹேலா ஜெயவர்தனா.